பாலஸ்தீன் மேல இஸ்ரேலிய ராணுவம் இன அழிப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 580 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல காசால இஸ்ரேலிய ராணுவம் நடத்தின வான்வழி தாக்குதல்கள்ல இன்றைக்கும் 25 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதா இருக்கிறாங்க. மேலதிகமா 39 பேர் படுகாயம் அடைஞ்சு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சோ இந்த தகவல்களோட இன்னொரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தியும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல் ஐசன் ரஃபா அப்படின்ற ஒரு போஸ்ட் இப்ப இடையில ட்ரெண்ட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஃபான்றது ஒண்ணு இல்ல, தெரியாதவங்களுக்கு சொல்றேன், காசாவுடைய ஒரு பகுதி தான் ரஃபான்றது. சோ அந்த ரஃபா பகுதியை இன்னைக்கு இஸ்ரேலியன் ராணுவம் 80% அழிச்சு வச்சிருக்கிறாங்க. அங்க எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லா வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்குது, எல்லா ஸ்கூல்ஸ் இடிக்கப்பட்டிருக்குது, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே இடிச்சு வச்சிருக்கிறாங்க. சப்போஸ் அந்த மக்கள் யுத்தம் முடிஞ்சு அவர்களோட வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலுமே அங்க இடிந்த கட்டிடங்களை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஃபுல்லா அந்த ஒரு நாட்டையே அழிச்சு வச்சிருக்கிறாங்க. 80% நிலத்தையும் அழிச்சு வச்சிருக்கிறாங்க. ரஃபான்ற ஒரு பகுதியே இப்ப காணாம போயிருக்குது. இவங்க இஸ்ரேல் ராணுவம் யுத்தம் நடத்தி ஹமாஸ் அழிப்போம், பணைய கைதிகளை மீட்போம்னு சொல்றது எல்லாமே போய். அவர்களோட ஒரே இன்டென்ஷன் என்னன்னா, அங்க இருக்கிற மக்களை கொல்லணும், இன அழிப்பு செய்யணும், இல்ல அந்த மக்களை இந்த இடத்துல இருந்து காசால இருந்து துரத்தி வேற இடத்திற்கு அப்புறப்படுத்தணும், அந்த காசாவை கையகப்படுத்தணும், அங்க மக்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத இடமா மாத்தணும். அப்பதான் அங்க உள்ள மக்கள் எல்லாம் போவாங்க, இந்த காசாவை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் இஸ்ரேல் ராணுவம் இன்னும் அந்த யுத்தத்தை தீவிரமா நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில ஹமாஸ் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஆபரேஷன் டோர் ஆஃப் ஹெல், நரகத்தினுடைய வாயில்கள் அப்படின்ற ஒரு மிஷினை கிரியேட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறாங்க. பல இஸ்ரேலி துருப்புகளை கொண்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதலை 2 கட்டமா நடத்தியிருக்கிறாங்க. முதல் தாக்குதலை ரஃபா பகுதிகளில் அல் தனூர் அப்படின்ற பகுதிகளில் தான் நடத்தியிருக்கிறாங்க. திடீர் தாக்குதல் முறையான கொரில்லா யுத்த முறையை தான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொரில்லா யுத்த முறைன்னா ஒண்ணு இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து அங்க இருக்கிற இஸ்ரேலிய துருப்புகளை கொண்டுட்டு இல்ல அங்க இருக்கிற டேங்கர்கள் அழிச்சிட்டு உடனே அந்த பங்கருக்குள்ளேயே திரும்பி போயிடுவாங்க. சோ இதான் கொரில்லா யுத்த தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையை பயன்படுத்தி தான் அங்க இன்னைக்கு 7 இஸ்ரேலிய துருப்புகளை கொண்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அந்த பிணங்களை அள்ளி கொண்டு போற காட்சிகள் எல்லாத்தையுமே ஹமாஸ் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, இதுல ஒரு சந்தேகம் வரலாம். அதான் ப்ரோ, ரஃபாவே அழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, அவங்க எப்படி ப்ரோ அங்க யுத்தம் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஃபால அவங்க அழிச்சது எல்லாமே வீடு, ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு அந்த நிலப்பரப்புக்கு மேல உள்ள பகுதிகளை மட்டும் தான் அழிச்சிருக்கிறாங்க. ஹமாஸ் என்னன்னா பங்கருக்குள்ள இருக்கிறாங்க. இன்னுமே ஹமாஸினுடைய பங்கர்களை கண்டுபிடிக்க முடியாமையும் அந்த பங்கர்களை அழிக்க முடியாம இஸ்ரேல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஹமாஸ் இன்னும் எவ்வளவு வலுவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவர்கள் மேல இருக்கிற வீடுகள் அழிச்சாலும் இன்னும் பங்கர் அழிக்க முடியல. பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த 7 பேரையும் கொண்டுட்டு மறுபடியும் பங்கருக்குள்ள போயிருக்கிறாங்க. சோ இந்த தாக்குதல் தான் இன்னைக்கு நேற்று முதல் கட்டமா அந்த இடத்துல நடந்திருக்கு. அடுத்து 2ஆம் கட்ட தாக்குதலை அதே கிழக்கு ரஃபால அல்விதாய் அப்படின்ற பகுதிகளில் நடத்தியிருக்கிறாங்க. சோ இந்த அட்டாக்கோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வீடை சூஸ் பண்ணி அந்த வீட்டுல நிறைய இடங்கள்ல பாம்பு செட் பண்ணி அங்க ஹமாஸினுடைய வீரர்கள் இருப்பது போல ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த இடத்துல இஸ்ரேலிய துருப்புகளை வர வச்சு அந்த வீட்டை வெடிக்க வச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 12 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய ராணுவமே ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதல்ல 12க்கு மேற்பட்டவங்க தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் வந்து அந்த வீடுகளுக்கு இடையிலேயே மாட்டிக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் உடல் மாட்டிக்கொண்டு இருக்குது. சோ இன்றைக்குமே நாங்க நிறைய பேரை தான் கொண்டு இருக்கிறோம். 12 பேர்னு இஸ்ரேல் சொல்றது போய் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஆபரேஷன் ஹெல் ஆஃப் டோர் அப்படின்ற ஒரு ஆபரேஷனை கிரியேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறாங்க. அவங்க கணக்குப்படி பார்த்தாலுமே 19 பேரை இன்னைக்கு ஹமாஸ் கொண்டிருக்கிறாங்க. சோ இன்றைக்கும் தரமான சம்பவங்களை பண்ணியிருக்கிறாங்க. மேலதிகமா இந்த சம்பவம் வந்து இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணியிருக்குது. அங்க ஆல்ரெடி இஸ்ரேல்ல பல பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்டேஜஸோட உறவினர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ராணுவமே 15 பேர் 20 பேர்னு செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையில எப்படி நீங்க யுத்தம் நடத்தி நம்மளுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவீங்க? இது கண்டிப்பா உங்களால முடியாது. சோ உடனே நீங்க வந்து யுத்த நிறுத்தத்துக்கு போங்க, சமாதான ஒப்பந்தத்துக்கு போங்க, சமாதான ஒப்பந்தத்துக்கு போய் நம்ம பணைய கைதிகளை அப்படியாச்சும் மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டெல்லவியூல நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தியும் இஸ்ரேலை சுத்தியும் அந்த செய்திகளா இருக்குது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், அங்க உள்ள மக்களும் நம்மளை போல நிம்மதியா வாழணும். சோ எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.